தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாமக தலைவர் அன்புமணியுடன் தமக்கு எந்தவித மனக்கசப்பும் இல்லை. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு அவர் வருவார் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கலை. ஏதாவது பத்திரம் பாண்டில் கையெழுத்து போடணுன்னா வண்டிமையை தேடி இடது கை பெரு விரல் ரேகை அப்படி ஒட்டி பத்திரம் பாண்டில் கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை இன்றைக்கி 5000 வழக்கறிஞர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். 5000 வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறேன். நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்துட்டீங்கன்னா 300 பேருக்கு மேலே இன்றைக்கி வந்திருக்காங்க. வெளியில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. வெளியில் ஒரு 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இடஒதுக்கீட்டில் படித்தவங்க. எல்லாம் இடஒதுக்கீட்டில் எம்பிசியில் படித்தவங்க. ஆக நிறைய நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்திலிருந்து மேலே வரைக்கும் நிறைய நீதிபதிகள் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் எம்பிசி கோட்டாவில். இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, 115 மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலையும் உருவாகி இருக்கிறாங்க. அது என்னுடைய உழைப்பால், என்னுடைய அமைப்பால், நான் என்னுடைய போராட்டத்தினால அவர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏனென்றால் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும். என்றால் மற்றவர்கள் பேச முடியாது, அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஒருவர் கலந்துவார், இனிமேல் வந்து கலந்துவார். இருவருக்கும் இடையான மனக்கசப்பு நீங்கிடுச்சா? மனக்கசப்பு நீங்கிடுச்சா? இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வாரம் வியாழக்கிழமை நாம் கூடினோமா இல்லையா? அந்த 35 வாரம் வியாழக்கிழமையில் நான் இனிப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை, நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்ல, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன்.